வணக்கம். நான் சிவகுமார், தஞ்சாவூர். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக பொது பிரிவுலேயும் அதே மாதிரி 7.5%. அதில் இடஒதுக்கீட்டில் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எல்லாருமே அப்ளிகேஷன் நம்ம போட்டிருப்போம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கு 2025 வருடத்திற்கான இன்ஜினியரிங்கான அட்மிஷன்ஸ்க்காக எல்லாருமே நம்ம அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம சில டாப் காலேஜஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேலை கிடைக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஓல்டு காலேஜஸ், அதாவது பழைய காலேஜஸ் ரொம்ப ஜென்யூனாக இது வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கின காலேஜ், ரேட்டிங்கில் நல்லா இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றி சிலது சொல்லும்போது இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம பார்க்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 1ஆம் நம்பர், அதோட கோட் நம்பர் 1. எப்படி அப்பா இனிஷியல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நல்ல காலேஜுக்கு கோட் நம்பரை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம காலேஜை தவறுதலாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ண போகும்போது நம்ம என்னடா ஒரு காலேஜ் அப்ளை பண்ணோம், அங்கே ஒரு காலேஜ் வந்திருக்கேன்னு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். நிறைய விவரம் தெரிஞ்சவங்க கூட தவறான காலேஜ் அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிடுது கம்ப்யூட்டரில். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து முழுக்க ஆன்லைனில் நடக்கிறதுனால அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமான சந்தேகங்களை நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தந்திருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் இதில் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாகவே நம்ம டாப் காலேஜஸ் அப்படின்னு இது வரைக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும்போதும் சரி, இப்போயும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி 1ஆம் நம்பர், 4 MIT, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்துல் கலாம் அவங்க ஐயா படித்த காலேஜ், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SSN 1315, PHG 2006, CIT 2007, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் 1219. இது போக நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மதுரை தியாகராஜா காலேஜ் ஸ்டாப்பில் இருந்தாலுமே இது வந்து சென்னை கோயம்புத்தூர் பேஸ்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சாய்ராம், இப்போ உள்ள காலங்களில் ஈஸ்வரி, RMK RMD, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா, செயின்ட் ஜோசப்ஸ், இந்த மாதிரி PHG டெக், இந்த மாதிரி நல்ல காலேஜஸ் நீங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 7.5% எத்தனை இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் செல்ஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க. எல்லா பிரிவுலையும் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. எப்படியும் நம்ம வந்து கல்லூரியில் வந்து எந்த செலவும் இல்லாமல் 7.5 இடஒதுக்கீட்டில் நம்ம படிக்க போகிறோம். பணம் எதுவும் கட்ட தேவையில்லை, சாப்பாட்டு செலவும் கிடையாது. லைப்ரரி கூட தனியாக அரேஞ்ச் பண்ணி நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் 8 சீட் இருக்குது. நான் மெயின் சீட்டை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்ற டிபார்ட்மெண்ட் சீட்டும் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போய் பார்க்கும்போது இது கடந்த காலங்களில் நடந்த கவுன்சிலிங் அடிப்படையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 8 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஷார்ட்டாக SCSன்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு IMன்னு சொல்லுவாங்க. MITயில் 12 சீட் இருக்குது, 12 சீட்ஸ். அதே SSNல வந்து மொத்தம் 7 சீட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, ITயில் 3 அண்ட் MTechல 2. இது ஒரு பிரிவினர் சார்ந்த சீட்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது OCயாக இருக்கலாம், அல்லது ஒரு கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட் BCயாவோ இல்லை MBCயாவோ அல்லது ஸ்பெஷல் பிரிவாகவோ இருக்கலாம். பட் இருந்தாலுமே இது ஒரு உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். இது பொது பிரிவையும் சேர்த்து, ஓப்பன் காம்படிஷனையும் சேர்த்து. SSNல பார்த்தீங்கன்னா 7 சீட்டு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, ITயில் 3, MTechல 2 சீட்டு. MTechங்கிறது உங்களுக்கு BTech முடிச்சுட்டு MTech நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை. 5 இயர்ஸ்லேயே MTech நீங்கள் முடிச்சிடுறீங்க.
இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ். ஐடியில் ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட். 13-15 எஸ்எஸ்என், 2006 பிஹெச்டி. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 சீட் இருக்குது, ஐடியில் 4 சீட் இருக்குது. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அருமையான கோர்ஸ். அது வந்து 2 சீட் இருக்குது. அப்புறம் சிஐடியில் மொத்தம் 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. சிஎஸில் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, எஸ்எஸ்லையும் 2 செல்ஃப் சப்போர்ட்டில், ஐடியில் செல்ஃப் சப்போர்ட்டில் 2, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2, மொத்தம் 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்டியோட அடிஷ்னல் காலேஜ் 2377 கோட் நம்பர். இதில் எய்ட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அது ஒரு சீட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸில் 4 சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எந்த பிரிவில் இருக்கீங்களோ அந்த பிரிவை எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸு ஓப்பன் காம்படிஷனில் இருக்கிற பிரிவையும் எடுத்துக்கோங்க. நல்ல காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள். கோட் நம்பரை பாருங்கள். இதுக்கான தொடர்ந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய ஃபோன் நம்பர் 9940432230. சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே நான் உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நல்ல சாய்ஸ் ஃபில்லிங்கில் நல்ல காலேஜஸ் எடுத்து நல்ல கல்லூரிகளில் சேர அனைத்து மாணவர்களுக்கும், அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சரி, மற்ற மாணவர்களுக்கும் சரி, நல்ல கல்லூரி சேர வாழ்த்தி ஒரு இனிய காலையில் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன், மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.